இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் மட்டும் இல்லாமல் 4வதாக அறிவியல் தமிழையும் படிக்க வேண்டும் என்று பல்லாவரத்தில் உள்ள மறைமலை அடிகளார் பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அறிவுறுத்தினார். மறைமலை அடிகளாரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு மரியாதை செலுத்தும் வகையில் பல்லாவரத்தில் மறைமலை அடிகளாரின் இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார், பல்லாவரம் எம்எல்ஏ காமாட்சி, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் மற்றும் அதிகாரிகள் மறைமலை அடிகளார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்பு பல்லாவரம் பகுதியில் உள்ள மறைமலை அடிகளார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்ட அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் சரத்குமார் மாணவர்களிடம் அவர்களின் கண்டுபிடிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். பின்பு பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், அமெரிக்கா போன அங்கேயும் வேலை செய்யும். அமெரிக்கா போகிறப்ப அங்கே நாசாவில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்தது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் நிலாவை தாண்டி, செவ்வாய் கிரகத்தை தாண்டி, பிரபஞ்சத்தை தாண்டி, யூனிவர்ஸை தாண்டி, மல்டிவர்ஸை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க. இப்போ நமக்கு இயல், இசை, முத்தமிழ் என்ன ஒரு இயல், இசை என்னென்ன இயல், இசை, இது முத்தமிழா. 4வது ஒரு தமிழை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அது அறிவியல் தமிழ். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழோடு அறிவியல் தமிழையும் சேர்த்துக்கங்க. சயின்ஸை படிங்க, சயின்ஸை பிடிங்க, வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும் என்று எங்கள் அத்தனை பேரின் சார்பில் உங்கள் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் வாழ்த்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ராஜ்மோகன். கர்மவீரர் காமராசனுடைய பிறந்த நாளை நாம் ஒரு கல்வி நாளாக கொண்டாடுவோம். நன்றி.